ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் பிகேஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். சூரிய குடும்பத்தை மொத்தம் எத்தனை கோள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 கோள்கள் இருக்குது. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டான், யுரேனஸ், நெப்டியூன். அதில் ஃபஸ்ட் இருக்க 4 வந்து பாறை கோள்கள்னு சொல்லுவாங்க. வெளியே இருக்க 4 வந்து வெளிப்புற கோள்கள் அல்லது வாயு கோள்கள்னு சொல்லுவாங்க. சூரியனை சுற்றி வரும் கோள்கள் என்னென்னு அழைக்கப்படுதுன்னா கிரகம்னு சொல்கிறாங்க. ஒரு கிரகத்தை சுற்றி வரும் உடல் வந்து செயற்கைக்கோள். கோள்களின் இயக்க விதியை கண்டுபிடித்தவர் யாருன்னா கெப்லர். விண்வெளியில் எத்தனை விண்மீன்கள் உள்ளன? மொத்தம் 89 இருக்குது. சூரிய குடும்பம் மில்கிவே கேலக்சி அப்படின்ற விண்வெளி மண்டலத்தில் அமைஞ்சிருக்கு. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வந்து வியாழன். சூரிய குடும்பத்தை தோற்றுவித்தவர் என்று அழைக்கப்படுவர் வந்து சூரியன். எந்த கோள் சூரியனை சுற்றி கடிகார திசையை சொல்கின்றதுன்னு பார்த்தீங்கன்னா வீனஸும் யுரேனஸும். எந்த கோளில் நிக்ஸ், ஒலிம்பியா, மவுண்ட் கொலம்பஸ் அப்படின்ற அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் அமைஞ்சிருக்கு. பிரபஞ்சத்தில் வெடிக்கும் நட்சத்திரம் என அழைக்கப்படுவது அபினவ நட்சத்திரம். சூரிய குடும்பத்தை கண்டுபிடித்தவர் கோபர்னிக்கஸ். பண்டைய இந்தியர்கள் சூரியனை என்னவென்று கண்டறிந்தனர்? கிரகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சூரியன் என்பது வாயுவின் ஒரு பந்து. என்னென்ன வாயு கலந்துருக்குன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் கலந்துருக்கு. அதில் சூரியனின் மையப்பகுதி வந்து ஒளிக்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த நாட்டில் வந்து சூரியன் நள்ளிரவில் உதிக்கும்னு பார்த்தீங்கன்னா நார்வேல. சூரியனிலிருந்து கிரகத்தின் தூரம் என்னென்று அழைக்கப்படுகிறதுனா பெரிலியன்னு சொல்கிறாங்க. சூரியனின் மேற்பரப்பின் வெப்பநிலை தோராயமாக 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். நள்ளிரவு சூரியன் வந்து எந்த பகுதியில் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பகுதியில். சூரியனின் வேதியியல் கலவையில் ஹைட்ரஜன் சதவீதம் எவ்வளோ இருக்குன்னா 71% இருக்குது. எந்த கோள் சூரியனுக்கு மிக அருகில் உள்ளதுன்னா புதன், மெர்க்குரி. புதன் சூரியனை சுற்றி வர எவ்வளோ நேரம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து எந்த கோள் தொலைவில் உள்ளதுன்னா நெப்டியூன். எந்த கோளில் துணைக்கோள்கள் இல்லை பார்த்தீங்கன்னா புதன்லையும் வெள்ளியிலும் துணைக்கோள்கள் கிடையாது. எந்த கோள் சூரியனை சுற்றுவதற்கு மிக குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறதுனா புதன். பூமியின் சகோதரி என்று அழைக்கப்படும் கோள் வெள்ளி. ஏன்னா ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஒத்த வடிவம் உருவங்கள் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்க. எந்த கோளில் உயிரினங்கள் வாழ்கின்றன? பூமியில் தான். பூமியோட துணைக்கோள் எதுவும் சொல்கிறோம், ஒன்றே ஒன்று பூமியின் துணைக்கோள் சந்திரன் மட்டும்தான். பூமி அதன் அச்சில் ஒரு முறை சுற்ற எத்தனை நாட்கள் ஆகும்னா 365 நாட்கள், 5 மணி நேரம், 48 நிமிடங்கள், 46 வினாடிகள். இப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு 365 நாள், அப்புறம் 4 வருஷம் சேர்ந்து ஒரு லீஃப் ஆண்டுன்னு சொல்கிறோம். எப்படின்னா ஒரு வருஷமும் கால் ஆண்டு சேர்ந்து 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒரு லீஃப் ஆண்டு வரும். அன்றைக்கு மட்டும் 366 நாள் இருக்கும். லீஃப் ஆண்டு எப்படி கணக்கிடுறோன்ட்டு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். பூமி ஏன் நீலக்கோள் அழைக்கப்படுகிறதுனா தண்ணீர் அதிகமாக இருக்கிறதால. புதைப்படிவ கோள் என்று அழைக்கப்படும் செயற்கைக்கோள் சந்திரன். பூமியில் இருந்து சந்திரன் எவ்வளோ பகுதியை பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 57% பார்க்க முடியும். மீதம் இருக்க பகுதி வந்து இருண்ட பகுதியாக இருக்கும். வடக்கு அரைக்கோளத்தில் மிக நீண்ட நாள் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21. எந்த தேதியில் இரவும் பகலும் சமம்? 21 மார்ச் மற்றும் 22 செப்டம்பர். சூரியன் தொடர்ந்து ஆற்றலை வழங்கும் காலம் வந்து 1011 ஆண்டுகள். சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய எரிமலை எதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ். எப்போது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1781, கிபி 1781. சூரியனை சுற்றி வரும் பூமியின் ஒரு புரட்சிக்கு என்ன பெயர்னா சூரிய ஆண்டு. பூமியில் பருவகால மாற்றத்திற்கான காரணம் வந்து ஒவ்வொரு அச்சிலும் சாயம் பார்த்தீங்களா, 1 டிகிரி சாய அந்த பருவகால மாற்றம் இருக்கும். ஒரு டைம் வெயில் காலமாக இருக்கும், அடுத்து மழை காலம் வரும், அடுத்து குளிர்காலம் அப்படி மாறி வந்துகிட்டே இருக்கும். புளூட்டோ கிரகத்தின் அங்கீகாரம் எப்போது முடிவுக்கு வந்ததுன்னா ஆகஸ்ட் 24, 2006. சந்திரன் பூமியை சுற்றி வர எவ்வளோ நேரம் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 27 நாட்கள் 8 மணி நேரம் எடுக்கும். அலை மற்றும் எழுச்சி சூழ்நிலையில் அதிக செல்வாக்கு உள்ளவர் யாருன்னா சந்திரன். சூரியன் மற்றும் சந்திரனின் மைய விளக்கு மற்றும் ஈர்க்கும் விசையின் எந்த வான உடல் இரவின் ராணி என்று அழைக்கப்படுகிறதுனா சந்திரன். எந்த கிரகத்தை நிர்வாண கண்களால் பார்க்க முடியும்னு சனி. யுரேனஸை கண்டுபிடித்தவர் யாருன்னா எர்ஷல். சூரிய கிரகணத்திற்கான காரணம் வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வருவதால் சூரியன் தெரியாது. சந்திர கிரகணம் எப்படி நிகழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது பூமியின் நிழல் வந்து சந்திரன் மீது விழும். அப்போது சந்திரன் தெரியாமல் இருக்கும். அழகின் கடவுள் வந்து வீனஸ். பூமி சூரியனில் இருந்து தொலைவில் இருக்கும்போது
தொலைவில் இருக்கிற நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4. பூமி எப்போ சூரியனுக்கு அருகில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3. பூமி எந்த திசையில் அதன் அச்சில் சுழல்றதுன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழலும் போது. இரவும் பகலும் மாறி மாறி வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமி வந்து அதில் அச்சில் சுழந்துகிட்டே இருக்கும்போது இரவும் பகலும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். பூமியின் அச்சு எப்போதும் சுற்றுப்பாதையை நோக்கி 66 டிகிரி கோணத்தில் சாய்ந்திருப்பதால் பூமியின் மேற்பரப்பில் பகல் மற்றும் இரவுகளின் நீளம் மாறுபடும். சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன் என்றும் பூமி சூரியனை சுற்றி வருவதையும் முதலில் கண்டுபிடித்தவர் கோபர்னிக்கஸ். எந்த விஞ்ஞானி பூமியின் ஆரத்தை முதலில் இழந்தார்னு பார்த்தீங்கன்னா எரட்டோஸ்தெனிஸ். செவ்வாய் போன்ற உயிர்கள் எந்த கிரகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமியில். பூமியில் இருக்க மாதிரி எந்த கிரகத்தில் உயிர்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது செவ்வாயாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த விஞ்ஞானி விழாயின் கோளை கண்டுபிடித்தார்னா கலீலியோ. எந்த கோள் பச்சை ஒளியை வெளியிடுகிறதுனா நெப்டியூன். அமைதியின் கடல் எங்கே அமைந்துள்ளது? நிலாவில் தான் இருக்குது. நிலவின் ஒளி பூமியை அடைய சிறிது நேரம் எடுக்கும். அந்த டைம் எவ்வளோ 2 வினாடிகளுக்கும் குறைவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த வான உடல் பூமியின் மகன் என்று அழைக்கப்படுகிறதுனா சந்திரன். ஆலிவால் நட்சத்திரம் ஒரு வால் நட்சத்திரம் இருக்குல்ல, அது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் வரும்னு பார்த்தீங்கன்னா 76 ஆண்டுகளுக்கு ஒரு டைம் தான் வரும். 76 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும். செவ்வாய் மற்றும் விழாயின் ஆகிய கிரகங்களுக்கு இடையில் சூரியனை சுற்றி வரும் உடல்கள் என்னென்று அழைக்கப்படுகின்றன? முழு சூரிய கிரகணத்தின் போது சூரியன் எந்தெந்த பகுதி தெரியும் பார்த்தீங்கன்னா மேற்பரப்பு வெப்பநிலை 4640 டிகிரி செல்சியஸ் கொண்ட வெப்பமான கோள் வந்து வெள்ளி. நம்ம சூரிய கோள்களில் மிக சிறிய கோள்னு பார்த்தீங்கன்னா புதன். மிக வேகமாக நகரும் கோள் வந்து புதன். சூரியனை சுற்றி மெதுவாக நகரும் கோள் வந்து வெள்ளி. காலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கோள் வந்து வெள்ளி தான். அதிக நாள் கொண்ட கோள் வெள்ளி தான். பூமிக்கு மிக அருகில் உள்ள கோள் வெள்ளி தான். பூமியிலிருந்து எளிதில் பார்க்கக்கூடிய கோள் வெள்ளி. அதிகபட்ச நிலவுகளை கொண்ட கோள் வந்து விழாயன். எந்த கோள் வேகமாக சுழலும்னு பார்த்தீங்கன்னா விழாயன் தான். மிகப்பெரிய கோள் இதுன்னு கேட்டால் அதுவும் விழாயன் தான். பூமிக்கு மிக அருகில் உள்ள கோள் வெள்ளி. நிலவின் ஒளி பூமியை அடையும் காலம் 1.3 வினாடிகள். பூமியிலிருந்து எளிதாக காணக்கூடிய கோள்களின் எண்ணிக்கை வந்து 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.